ஹாய் ஹலோ வெல்கம் டு வடிங்கப்பா ஹாஹா சமையல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாங்க. அதை பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வச்சு இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செஞ்சிடலான்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனில் நான் வச்சுருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அண்டு பாசிப்பருப்பு தான், 2 பருப்பும் இருக்குங்க. இப்போ இந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இன்றைக்கி வந்து செஞ்சு காப்பிக்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 100 பாசிப்பருப்பு இருக்குது என்கிட்ட. இது வந்து நான் வந்து இதோட கொட்டிக்கிறேங்க. இப்போ இந்த பவுலில் கொட்டிடலாம். இப்போ கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா அதே வந்து ரேஷியோவில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு இப்போ நான் லாஸ்ட்டு மாதன்றதுனால எல்லாமே என்கிட்ட வந்து களி ஏறிச்சு. ஃபைனலாக இது மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்தேன். இப்போ இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சாப்பிடுவாங்கன்றதுனால ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா மொறுமொறுன்னு, அதனால் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துட்டேன். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கழுவி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இதான் இருக்குது, அதனால் வந்துட்டு நான் வந்து இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. இப்போ நல்லா வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்து நம்ம கழுவினோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் வந்துடும். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொட்டுறதுனால நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் இருந்திருக்கோம். அதாவது நமக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க. அதாவது நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா நமக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா வந்துடும். அதாவது பொரிஞ்சு வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு 2த்தையுமே வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை நான் வந்து கழுவிட்டேன். ஃபைனலாக ஒரு தடவை தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இன்னும் ஒரு தடவை வந்து நான் கழுவி இதை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நம்ம வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டுங்க. கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக கிடைக்கும். இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஊறிடுச்சு. அதாவது பச்சை பருப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா ஊறிடும். இப்போ கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து அப்படியே வந்து ஊற விட்டுற போகிறோம். நம்ம ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து ஊறிடுச்சு இல்லையா, இது எடுத்து நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறவே இல்லைங்க, அதனால அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ ஒரு வெள்ளை துணியை ஒன்று நம்ம போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம வடித்து வச்ச பாசிப்பருப்பு வந்து கொட்டிட்டு நல்லா அகலப்படுத்தி விடுங்க. நல்லா அகலப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அதில் இருக்கிற தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இழுத்துரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து இப்படி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து தண்ணி எதுவும் ஒட்டக்கூடாது. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒரு இதமான ஒரு இதுக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சி போயிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பரப்பி விட்டுருக்கலாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கு இப்போ இருந்துக்கும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இது வந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம். நல்லா தண்ணி எடுத்துகிட்டு இன்னும் நம்ம எப்படி ஊறி இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஊறி இருக்குது. நம்ம வந்து இப்போ இது ஓரம் வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து இது எடுத்து பார்த்துடலாம் பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு தண்ணி இழுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து அள்ளி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து தண்ணி எதுவும் ஒட்டக்கூடாது. நல்லா பொலன்னு அப்படி கொட்டுற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுது, ஆனால் தண்ணி எதுவும் இல்லைங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கணும், நல்லா உலர்த்தி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம இந்த துணியில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா உலர்த்தி நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து அழகாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்ட உடனே நல்லா புற நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஊற வைக்கிறது நல்லா ஊற வச்சுக்கணும். அதாவது நம்ம அதை வந்து உலர்த்தும் போது நல்லா தண்ணி இல்லாமல் உலர்த்தி இந்த அளவுக்கு வந்து நல்லா இப்படி தூக்கி ஆறி கொட்டணும் அப்படின்னா நல்லா பொலன்னு உழணும். இப்போ நம்ம 2 பங்காக தான் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பொரியுது
செய்யுதுன்றது பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான கடாயை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டான இதமான ஒரு சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆரம்பத்தில் நல்லா சூடாக இருக்கணும், அப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்போ எண்ணெயில் இறக்கின உடனே நல்லா பொறன்னு பொரிஞ்சு வருதுங்களா, நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் நம்ம கரண்டி கொடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈவனாக நல்லா பொரிஞ்சு சூப்பராக வருங்க. கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கலரும் மாறிடும். அங்கங்கே 1-2 வந்து கருகி போன மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. கண்டினியூவாக வந்து நம்ம வந்து கரண்டி விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக கரெக்டான ஒரு பக்குவத்தில் நமக்கு சூப்பராக வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருங்க. இப்போ நமக்கு பொரிஞ்சு அடுத்து பார்த்தோன்னா நமக்கு அந்த சலசலப்புலாம் குறைஞ்சிட்டு நல்லா சூப்பராக அப்படியே இந்த மாதிரி வந்து இருக்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த கலர் இதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிய விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து ரொம்ப மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொரிச்சு எடுத்துட்டேன். திரும்ப வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எண்ணெய்லாம் வந்து நல்லா கீழே இழுத்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மேலே இருக்கிற அந்த வெள்ளை துணியை எடுத்து நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக அதிலேருந்து எல்லாமே வந்துடுங்க. நமக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. அடுத்து கடலை பருப்பு நல்லா ஊற வச்சாச்சு, தண்ணியை வடிச்சாச்சு. இப்போ வெள்ளை கிளாத்தில் போட்டு நம்ம திரும்ப அதே போலவே நம்ம வந்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உலர்த்தி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணிடுச்சு. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை, நல்லா உலர்ந்து போயிட்டு இப்போ இதையும் நம்ம வந்து பொரிக்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா 2 பங்காக தான் இதையும் நான் வந்து பொரிச்சு எடுக்கிறேன். இப்போ இதை போல் நம்ம வந்து பொரிச்சோம் அப்படின்னா நல்லா பொற நல்லா பபுள்ஸாக வருது பாருங்க. இந்த எண்ணெய் நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லாவே சூப்பரான ஒரு பக்குவத்தில் பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு அடங்கி போயிட்டு இப்போ இதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம பொரிஞ்சிடுச்சு, இதை எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து கருப்பாகிடும், அதாவது டேஸ்ட்டும் வந்து மாறிடுங்க. இப்போ கரெக்டான அளவு. இப்போ ஒயிட் கிளாத்தில் வந்து இதை நம்ம வந்து கொட்டிட்டு திரும்பவும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் நமக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே வந்து நல்லா கரெக்டான பொரிச்சு நம்ம எடுத்து எண்ணெயெல்லாம் வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து நல்லா நசுக்கி நம்ம வந்து இந்த கடலைப்பருப்புக்கு மட்டுமே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்துடுறாங்க. கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்டு அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நம்ம வந்து தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மிளகு பொடி கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் எனக்கு காரம் தேவை. என்னோடய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதாவது காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோடு நம்ம வந்து வறுத்து வச்ச இந்த கருவேப்பிலை பூண்டையும் வந்து நம்ம கடலை பருப்பில் தான் வந்து சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக மிச்சர் போலவே இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து 2 ரெசிபியுமே 2 ஸ்நாக்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. அதாவது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதாவது இந்த உளுந்து இந்த கடலைப்பருப்பு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வானானே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமளே கூட வந்து அப்பப்போ செத்தை எடுத்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்திங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து. இது வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு மறக்காமல் கொடுங்க. நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரெட்டு சாண்ட்விச் வந்து போட்டிருக்கோம், வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.